செவ்வாயும் 12ல் உட்காந்துருக்காங்க. 2ல் கேது. இந்த கேதுக்கு வந்து 8ல் ராகு. இந்த கேது வைக்கிற கெடுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வக்கரமாயி தன்னோட 11ஆம் பார்வையில பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த 2ஆம் இடத்த அதிபதி 12ல் மறைவு. சாரி, இந்த 2ஆம் இடத்த அதிபதி வந்து 11ல் வந்து உட்காந்துருக்காரு. அவர் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அப்போ கல்விஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இங்கே 11ல் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் மருத்துவத்திற்கு மிக அழகான காம்பினேஷன். மருத்துவம் படிச்சுட்டு அதில் உயர் படிப்பை முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு இவங்க ஒரு மருத்துவ அதிகாரி தான், மருத்துவ ஆய்வாளராக இருக்காங்க. இந்த ஜாதகமும் அரசு வேலையில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து 12ல் மறைஞ்சிருக்கார். கடகராசியில் 12ல் மறைஞ்சே போயிட்டார். வலுவிழந்த சூரியன்கள் தான். லக்கணத்துக்கு 12ல் மறைகிறார். லக்கணாதிபதியே 12ல் மறைகிறார். அப்போ லக்னாதிபதி 12ல் மறைஞ்சு இந்த லக்கணத்துக்கு 4, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 12ல் மறைகிறார். 2 கோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது சிம்ம லக்கணத்துக்கு 1, 2, 3, 4 கூடையனும் 10 கூடையனும் போயிட்டு 12ல் மறைகிறார். அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பிலையும் மருத்துவ ஆய்வாளராக இருக்கார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஜாதகம் இருக்குது. இங்கே துலா லக்கணம், லக்கணத்துக்கு 4, 5 கூடைய சனி இங்கே உச்சம். அப்போ இந்த துலா லக்கணத்துக்கு சனி உச்சமாகி மாந்தி கூட உட்காந்து 2ல் குரு உட்காந்துருக்கார். இவரும் மருத்துவ ஆய்வாளர் தான், அரசாங்க மருத்துவ ஆய்வாளர். இங்கே எல்லாமே கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. இப்போ நான் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் தொடர்புடைய ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பில் வந்து சனி முக்கியமாக காலபுருஷ தத்துவத்தின் 10 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த மருத்துவம் அல்லது வந்து அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போக முடியும். சும்மா அரசாங்க வேலையில் போய் உட்காந்துட்டு நம்ம எந்த வேலையை பார்க்க போகிறோம்? பொதுஜனங்கள் இல்லாத ஒரு வேலை அப்படின்றது வந்து அரசாங்க வேலை கிடையாது. நம்ம ஒரு வியாபாரம் வச்சோம்னாலும் பொதுமக்கள் 10 பேர் வரணும். ஒரு கடை வச்சோம்னாலும் பொதுமக்கள் ஒரு 10 பேர் வரணும். நான் இப்போ உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு 10 பேர் வாடிக்கையாளர்கள் இருக்கணும். அப்போ இந்த பொதுஜனங்கள் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஒத்தையாக போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நான் இந்த வீட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜான்னு சொல்லி உட்கார முடியாது. அப்போ அங்கே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொடர்புடைய கிரகம் சப்போர்ட் பண்ணி வரணும். அப்போ நமக்கு 10ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் கரெக்டாக அந்த தசாபுக்தி காலங்களில் இவங்களுடைய புக்தி வந்தால் 2, 10